Hi friends, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 6 to 12 month பேபிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட்டு என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேபிக்கு ஃபுட் கொடுக்குற பாத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். அப்புறம் பேபிக்குன்னு தனியாக வந்து நீங்கள் ஒரு பவுல் ஸ்பூன் எல்லாமே வச்சுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்தையே வந்து அவங்களுக்கும் யூஸ் பண்ண வேணாம், அவங்களுக்குன்னு தனியாக வச்சுக்கிறது தான் வந்து நல்லது. இப்போது மார்னிங் ஒரு 6:30 7:30 எழுந்திரிக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேபி எழுந்திரிச்சோடனே நீங்கள் தாய்ப்பால் தான் கொடுக்கணும். சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தாய்ப்பால் நிறுத்திடாதீங்க. கண்டிப்பாக ப்ரெஸ்ட் ஃபீடிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 7:30க்கு ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 9 o'clock இந்த மாதிரி டைமிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இட்லி கொடுங்க. இட்லி தாய்ப்பாலுக்கு அடுத்து நல்லா ஜீரணம் ஆகிற பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபுட்டு என்ன அப்படின்னா இட்லி தான். கண்டிப்பாக திடீர்னு சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறதுனால பேபிஸ் உடனே சாப்பிட மாட்டாங்க. சில பேபிஸ் சாப்பிட்டுக்கலாம், பட் சில பேபிஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக நீங்கள் ஒரி பண்ணிக்கக்கூடாது. அவங்க வந்து புது டேஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 10 days ஆகும், 10 to 15 days ஆகும். அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை விட்டுறக்கூடாது. 2 days விட்டு திரும்ப அதே ஃபுட்டை கொடுங்க. திரும்ப அப்பவும் பிடிக்கல அப்படின்னா திரும்ப 2 days விட்டு திரும்பவும் அதே ஃபுட்டு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. அதேமாரி தான் ஏதாவது ஒரு ஃபுட்டு ஒத்துக்கல, அவங்களுக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்னா திரும்பி அதை விட்டுறாமல் 1 weekக்கு அப்புறம் திரும்பவும் அதே ஃபுட்டு கொடுங்க. திரும்பவும் அலர்ஜி ஆச்சுன்னா திரும்ப 1 week விட்டு திரும்ப அதே ஃபுட்டை கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒத்துக்கும். முன்னாடிலாம் வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு ஃபுட்டு தான் வந்து இன்ட்ரோ பண்ணுவாங்க. அதை ஒன் வீக் ஃபுல்லாக கொடுத்துட்டு அது பேபிக்கு சேருதா, ஏதாவது அலர்ஜி வருதான்னு பார்த்துட்டு தான் வந்து நெக்ஸ்ட்டு ஃபுட்டு வந்து இன்ட்ரோ பண்ணுவாங்க. பட் இப்போ அப்படிலாம் தேவையில்ல. மேக்ஸிமம் இட்லி இந்த மாதிரி நம்ம கொடுக்குறது எல்லாமே வந்து இப்போ எல்லாமே பேபிக்கு ஒத்துக்குது, மேக்ஸிமம் பேபிக்கு ஒத்துக்குது. ஸோ நீங்கள் 2-3 days பார்த்தா போதும், 1 week தேவையில்ல. ஒரு ஃபுட்டு கொடுத்துட்டு 2-3 days பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே கொடுக்கலாம் கண்டிப்பாக. இப்போது என் பேபிக்கெலாம் பனானாலாம் சுத்தமாக பிடிக்காது. ஸோ பிடிக்காதுங்கிறதுக்காக நான் விடலை. ஒரு 2-3 days கழித்து திரும்ப கொடுத்தேன். அப்போவும் அவங்க பிடிக்கல, அப்போவும் வேணான்னு தான் சொன்னாங்க. வாயில் வச்சாவே துப்பிடுவான். அதுக்கப்புறம் 2-3 days கழித்து திரும்ப கொஞ்சம் கொடுத்தேன், லைட்டாக சாப்பிட்டான். திரும்ப அதுக்கப்புறம் 2-3 days கொடுத்தேன். இப்போ அவனுக்கு பனானா தான் ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்டு. கண்டிப்பாக வந்து கவு மில்க் வந்து 1 year வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. நீங்கள் தாய்ப்பால் கொடுங்க, அப்படி இல்லைனா ஃபார்முலா மில்க் கூட கொடுக்கலாம் 6 monthக்கு மேலே எக்ஸ்ட்ரா. ஆனால் கண்டிப்பாக கவு மில்க் வந்து 1 year வரைக்கும் கொடுக்காதீங்க. ஏன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து நான் வேறு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து 40 ml தண்ணி per dayக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் தண்ணி வந்து அவசியமாக கொடுத்துட்டே இருக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து என்னென்ன ஃபுட்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இட்லி நல்லா வந்து ஆவியில் வேக வச்சு கொடுங்க. இட்லி தான் வந்து ஃபஸ்ட்டு ஜீரணம் ஆகக்கூடிய பேபிக்கு ரொம்ப சத்தான பொருள் வந்து இட்லி தான். அதுக்கப்புறம் கேழ்வரகு கஞ்சி கொடுங்க. அது வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டே வந்து 1 cup தண்ணி ஊற்றி அது கேழ்வரகு வந்து ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே வந்து தண்ணியை வந்து எடுத்துகிட்டு கேழ்வரகை வந்து மிக்சியில் பாலாக அடித்து அந்த பால் மட்டும் எடுத்து அது கூட கொஞ்சம் தண்ணி கலந்து அடுப்பில் வச்சு காய்ச்சி, அதாவது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் காய்ச்சணும். வேணும்னா லைட்டாக சால்ட்டு இல்லைனா சுகர் போட்டுக்கலாம். பட் பேபிஸ்க்கு வந்து ரொம்ப சால்ட்டு சுகர்லாம் சேர்க்கக்கூடாது. அந்த டேஸ்ட்டுக்காக லைட்டாக வேணால் சேர்த்துக்கலாம். கேழ்வரகு கஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப சத்தானது பேபிக்கு. இட்லிக்கு அடுத்து அதுதான் ரொம்ப சத்தானது. ஸோ கண்டிப்பாக கேழ்வரகு கஞ்சி எல்லா பேபிஸ்க்கும் கொடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்டில் வந்து ஆப்பிள் பனானாலாம் கொடுக்கலாம். 6 month பேபிக்கெலாம் வந்து 1/2 ஆப்பிள் போதும். அதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு வேக வச்சு மசிச்சு கொடுக்காம இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சு கொடுங்க. நீங்கள் தண்ணியில் வேக வச்சிங்கன்னா ஆப்பிளில் இருக்க சத்து எல்லாமே போயிடும். ஸோ நீங்கள் வந்து ஆவியில் வேக வச்சு அதை மசிச்சு கொடுங்க. பொட்டேட்டோவும் ஆப்பிள் மாதிரியே தான், பொட்டேட்டோ பியூரி கொடுங்க. அதுவும் அதே மாதிரி தான் ஆவியில் வேக வச்சு கொடுங்க. அப்புறம் இதே மாதிரியே கேரட், சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி எல்லாமே கொடுங்க. சத்து மாவு கஞ்சி கொடுக்கலாம். பட் இது வந்து ஒரு 8 monthக்கு மேலே கொடுங்க பிரேக்ஃபாஸ்ட்டாக. ஏன்னா 8 month 6th month 7th month எல்லாம் கொஞ்சம் ஜீரணம் ஆகாது. பட் 8th monthல நீங்கள் சத்து மாவு கஞ்சி வச்சு கொடுங்க. சத்து மாவு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது நாங்கள் வேறு வீடியோவில் போடுறேன். அப்புறம் பொங்கல், ரவை உப்புமா இது எல்லாமே கொடுக்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.